இருக்கு. பாஸ் காமன் மேனின் 4வது ஜட்ஜை உங்குவதில் பெருமிதம் கொள்கிறது. இப்படி செத்து சுண்ணாம போங்க, எப்படியோ போய் தொலைங்க. தலைப்பட்டியலே தெரியல, சும்மா ஏதோ பொறிக்கிட்டு உட்காந்துருந்தேன். உட்காரு. டீம்லேருந்து யாராவது ஒருத்தவங்களை செலக்ட் பண்ணி வெளியே அனுப்பணும்னு சொல்ல எல்லாரும் இந்த குட்டி அங்கிளை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவர் க்ரீன் ஸ்டார் வாங்கிட்டாராம். அதனால எல்லாரும் பயத்தில் வெளியே அனுப்பிச்சிட்டாங்களாம். இதை பொறுத்துக்க முடியாத ஜட்ஜெலாம் அவரையே ஒரு ஜட்ஜ் ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இவர் ஆட்டின ஆட்டம்லாம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைப்பா. ஏதாவது கோல்டன் கார்டு கொடுத்து டைரக்டா பிக் பாஸ் அனுப்பிட்டாங்கன்னா என்ன பண்ண போறீங்க நீங்க? இது எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா? இந்த ஓவியா தான். இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சமாச்சு யோசிக்க வேணாம். அதானே கொஞ்சமாவது யோசிக்க வேணாம். ஏதோ ரொம்ப நாளாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்ச ஜட்ஜு மாதிரி சுருங்கி போயிருக்காரு. அவரை ஏன் செலக்ட் பண்ணணும்? ஏன் செலக்ட் பண்ணாங்கன்றதை விட அவரை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் மாயா ஒன்று கேட்டாங்க பாருங்க. உங்களை டார்கெட் பண்ணி போட்டானுங்களா? இந்த மாதிரி பேசியே தான் இவங்க ஃபேமஸ் ஆனாங்க. அதையே தான் வந்து இங்கேயும் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, அந்த கருமத்தை விடு, ஓவியா என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்க எங்க பக்கத்துல வந்து உட்காருங்க, வாங்க இங்க சேர் கொடுக்குறேன். என்னடா வெளியே அனுப்புவீங்கன்னு பார்த்தா ஓவிய பக்கத்தில் சேர் கொடுக்குறீங்கன்னு சொல்லி பசங்களுக்குலாம் அங்கே நாக்கு தள்ளி போயிடுச்சு. இதுலேயே அரவிந்த்லாம் அடடா என்ன அனுப்பிச்சிருக்கலாமே அப்படின்னு நினச்சிருப்பாரு. டீம் ரிஜெக்ட் பண்ணாலும் ஓவிய பக்கத்தில் சேர் கிடச்சிருச்சேன்னு இந்த அங்கிள் குட்டி அக்கிளில் கட்டி வந்த மாதிரியே கையை தூக்கிக்கிட்டே போறாரு. இவர் குட்டியாக இருக்கிறதுனாலவே ஜட்ஜஸ்லாம் இவர் என்னமோ குட்டி புள்ள மாதிரியே நினச்சி ட்ரீட் பண்ணுறாங்க. ஓவியா ஏதோ குழந்தை பிள்ளைய பார்த்து சிரிக்கிற மாதிரி சிரிக்கிறதும், ராஜு அவரை தூக்கி மடியில் உட்கார வைக்கிறதும், என்னடா நடக்குதுங்கன்ற மாதிரி தான் இருக்குது. அவர் போய் ராஜு மடியில் உட்காந்தோடனே, நல்ல வேலை ஓவியா கூப்பிட்டோடனே ஓவியா மடியில் உட்காந்துருவோன்னு பயந்துட்டேன்னு அரவிந்தோட மைண்ட் வாய்ஸே வெளியே கேட்குதுல்ல. வெளியே அனுப்பிட்டீங்க, டீமா ஜெயிச்சு காட்டுங்க ப்ளீஸ். உங்களை ரிஜெக்ட் பண்ண டீமுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு ராஜு கேட்க, ஜெயிச்சு காமிங்கன்னு ரொம்ப நல்லவராக பேசினோடனே, எங்கே வந்து என்ன வார்த்தை பேசுகிற, இது பிக் பாஸ் ஷோ, கழுவி ஊத்து அப்படின்ற மாதிரி ராஜு ஆர்டர் போட, மடியில் உட்காரச்சா தைரியமா விளையாண்டு காட்டு. இப்படி செத்து சுண்ணாம போங்க, எப்படியோ போய் தொலைங்க. ஏதோ ஒரு பேச்சுக்கு கழுவி ஊத்துன்னு சொன்னால் சாபமே விட்டாரு. எல்லாரும் ஷாக் ஆகிட்டாங்க. சரி, இப்போ 3 டீம் விளையாண்டு முடிச்சிட்டாங்க அப்படின்னு ராஜு வந்து எந்த டீம் நல்லா விளையாண்டாங்க சொல்லுன்னு பார்ப்போன்னு கேட்க, அதுக்கு அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச ஜட்ஜி என்ன சொன்னாருன்னு பாருங்க. ராஜு சார் டீம். ஓ, இப்படி கேட்டால் நியாயமாலாம் சொல்லக்கூடாது, அவருக்கு சொம்பு தூக்கணும்னு நினச்சி ராஜு சார் டீம்னு சொல்லிட்டாரு. என்னையா நீ மனசாட்சிப்படி உண்மையை சொல்லியா? உன் வீட்டை மாட்ட பேசுற மாதிரி பேசாதயா. இந்த கமெண்ட்டுக்கு காரணம் ராஜுவோட டீம் தான் ஏமாற்றி விளையாண்டி கேவலமாக விளையாண்டாங்க. அதை அடுத்த ப்ரோமோவில் பார்க்கலாம். சரி, இப்போ இவர் ராஜு சார் டீம்னு சொல்லிட்டோம், அதுக்கு ஏதாவது முட்டு கொடுக்கணுமேனு என்ன சொன்னார்னா, வீட்டுக்கு போனா அப்படிதான் சார் பேசுவாங்க. அவங்க வந்திருக்காங்க, என்ன பண்ண போறேன், என் வைஃப் அப்படி தான் பேசுவேன். அதனால என்ன மாதிரியே ராஜு சார் டீமும் நல்லா டிஸ்கஸ் பண்ணி பொறுமையாக பேசி எல்லாரும் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, ஆரி வந்து அந்த டீம்ல இருந்தானே உன்னை வெளியே தூக்கி போட்டாங்கன்னு கேட்டாரு. என்ன தூக்கி வெளியே போட்டாங்களே அப்படிங்கிறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் என் டீமை நான் செலக்ட் பண்ணல, ராஜு டீமை செலக்ட் பண்ணுற மாதிரி சொல்லிட்டாரு. ஒரிஜினல் ஜட்ஜும் சரியில்லை, டம்மியாக ஒரு ஜட்ஜ் வச்சாலும் அதுவும் சரியில்லை. ஷோவையாவது சீக்கிரம் ஆரம்பிங்க, அதுவாவது சரி இருக்கான்னு பார்ப்போன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. உங்களுக்கும் அப்படி தோணுதான்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.